கேவிபி கெத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் கோணாண்டிலிருந்து சரவணம் பேசுகிறேங்க. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயம், எறும்பு தன்னுடைய உணவுக்கு தேவையான உணவுகளை மழை காலங்கள் வருவதற்கு முன்பே கண்டுபிடித்து, சுமார் ஒரு 15 நாளைக்கு முன்னே மழை வரும்னு தெரிஞ்சு அனைத்து உணவுகளையும் கொண்டு போய் தன் கூட்டில் சேர்த்து வைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அது விதைகள் தான். இந்த உணவுகள் என்பது ஆரியம், கம்பு, சோளம், நெல், இந்த விதைகளை கூட்டில் கொண்டு போய் வச்சுட்டு ரெண்டாக உடச்சி வச்சிருது. காரணம், அந்த விதைகள் ஒன்றா இருந்தால் முளைச்சிரும். ஏன்னு கேட்டால் அந்த மழை பெய்கிற ஈரத்தில் மண் ஈரப்படும் போது அந்த விதை முளைச்சிரும். ஆக அந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா அந்த விதைகளை ரெண்டாக உடச்சி வச்சிருது. சரி, இதுக்கு மத்தியில் இன்னொரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. நம்ம கொத்தமல்லி விதை இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி, அதை இந்த எறும்பு அங்கே கொண்டு போய் கூண்டுக்குள்ளே வச்சு அதை 4ஆக உடைச்சிருக்குது. ஆனால் கொத்தமல்லியை 2ஆக உடைச்சிருந்தா முளைச்சிக்கும். ஆட்டோமேட்டிக்காக கொத்தமல்லி 2ஆக உடைச்சி விதை போடுவோம். ஆனால் அந்த எறும்புக்கு தெரியுது பாருங்க, அதை 2ஆக உடைச்சா முளைச்சிரும்னு சொல்லிட்டு அதை 4ஆக உடைச்சி தன்னுடைய உணவு பாதுகாப்பு பண்ணிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த எறும்புக்கு எப்படி உணவு சேமிப்பை பயன்படுத்துதோ அது மாதிரி மனிதர்களும் தாம் வாழ்நாள் பூராவுமே சேமிப்பை கம்பல்சரி சேமிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை நேயர்கள் பின்தொடர்ந்து வந்தால் பல்வேறு செய்திகளை வழங்குவோம்.